வயது கணக்கில் எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்வியில் கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, சச்சினின் வயது ராகுலை விட 4 வயது குறைவு. அவர்களின் வயது விகிதம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 7:9. சச்சினோட வயது என்னன்னு கேட்குறாங்க. எழுதுறது வந்து சச்சின், ராகுல். அவங்களோட வயது விகிதம் கொடுத்துருக்காங்க 7:9. சச்சினோட வயது வந்து ராகுலை விட 4 வயது கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சச்சின் வந்து 4 வயசு கம்மியாக இருப்பார் இவரை விட. அதாவது ராகுலை விட சச்சின் கம்மியாக இருப்பார். விகிதமும் யாருக்கு குறைவுன்னு பார்த்தீங்கன்னா சச்சினோட தான் குறைவு. இதில் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கோட வயசு வித்தியாசம் 4. இவங்க 2 பேரோட விகித வித்தியாசத்தை ஒப்பிடணும். விகித வித்தியாசம் வந்து 2. அதாவது 2 பங்கோட மதிப்பு வந்து 4. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட வயது வித்தியாசம் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் அவங்களோட விகித வித்தியாசம், அதாவது விகிதத்தோட பங்கு வந்து 2 பங்கு வந்து குறைவாக இருக்குது. அப்போது 2 பங்கோட மதிப்பு தான் வந்து 4 வயது. அப்போது ஒரு பங்கோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. 2 பங்கோட மதிப்பு வந்து 4னா ஒரு பங்கோட மதிப்பு 2 தானே. இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க, சச்சினோட வயது கேட்குறாங்க. சச்சினோட மடங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. ஒரு பங்குக்கான மதிப்பு வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து 7 பங்கு வரணும். அப்போது 7 × 2ன்னு போட்டோம்னா 14. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றத எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதே போல் வயது கணக்கில் இருக்கிற எல்லா சம்மே எடுத்து 2 பார்ட்டாக போட்டிருப்போம். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ வந்து ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. அடுத்த வீடியோவே வந்து செகண்ட் பார்ட்டோட வீடியோ. ரெண்டுத்தையுமே பார்த்துங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வயது கணக்கில் இருக்கிற எல்லா டவுட்டுமே வந்து கிளியர் ஆகிடும். எல்லா டைப்புமே கவர் ஆகிடும்.